சுரேஷ் வந்து பாக்யராஜ் வந்து கோச்சிங் போகணுன்னு செம டென்ஷன் ஆகிறாரு. அண்ணன் ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, பாக்யராஜ் வந்து குழந்தைய கூப்பிட்றதுக்காக ஸ்கூலுக்கு போகிறாரு. அங்கே கரெக்டாக குழந்தைய வந்து நம்ம வந்து ரேவதியை கூட்டிகிட்டு போயிட்டு குழந்தைய கூட்டிகிட்டு வராரு. இதை வந்து கேள்விப்பட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு தங்கராஜ் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணுறாரு. இந்த மாதிரி குழந்தையும் வந்து ஒய்ஃபையும் அனுப்ப சொல்லி திட்டவட்டமாக வந்து பாக்யராஜ் வந்து சொல்லிடுறாரு. குழந்தைய அனுப்ப முடியாது, அதே மாதிரி என் தங்கச்சியும் வரமாட்டா வீட்டுக்குன்னு சொல்லிடுறாரு. இதை எதிர்பார்க்காம எல்லாருமே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லாருமே எவ்வளோ பாக்யராஜ் கிட்ட பேசி பார்க்குறாங்க. ஆனால் பாக்யராஜ் திட்டவட்டமாக சொல்லிடுறாரு, இங்கே தான் குழந்தையும் வந்து 2 குழந்தைங்களும் இருப்பாங்க, அதே மாதிரி நம்ம தங்கச்சியும் இங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ரேவதி வந்து அவங்க அண்ணன் பேச்சை கேட்டுட்டு அமைதியாக இருந்துடுறாங்க. இதை பார்த்து தங்கராஜ் இன்னும் கடுப்பாயிடுறாரு. சரி இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கிட்ட, சுரேஷ் என்ன சுரேஷ், நான் அவ்வளோ சொல்லி கூட உன் அண்ணன் இப்படி பண்ணிகிட்ருக்காரு, நீ கேட்க மாட்டியா, உன் அண்ணன் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை, நீ சொல்லு அப்படி சொல்லி சொன்னோன்னே, சரி ஒரு நாள் டைம் கொடுங்க மாமா, நான் கண்டிப்பாக பேசுகிறேன், நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, இன்றைக்கி எப்படியும் நாளைக்காக எப்படியா அக்கா வர வச்சிடறேன் அப்படி சொல்லி சொன்னோன்னே, உன்னை நம்பி தானே நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. சுரேஷ் வந்து செம்ம டென்ஷனாக ரூமுக்கு வராரு. அப்போ வந்து அங்கே வந்து மதி வந்து அமைதியாக வந்து பார்த்துட்ருக்காங்க, நம்ம கம்ப்யூட்டர் பார்த்துட்ருக்காங்க அப்படியே வந்து லேப்டாப்பை. அப்போ கரெக்டாக வந்து செம்ம டென்ஷன், அப்படியே டென்ஷனாக எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறாரு. அதை பார்த்துட்டு வந்து எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னோடனே, பின்ன என்ன பண்ணுறது, என் அண்ணன் ஏன் இப்படி இருக்கோ, கொஞ்சம் கூட என் அண்ணனுக்கு அறிவுன்றது கிடையாது, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வந்து இந்த பிரச்சனை பண்ணிப்பாங்க, அப்புறம் சேர்ந்துப்பாங்க, இது என் அண்ணனுக்கு என்ன பிரச்சனையா இப்போது, மாமா தான் அவ்வளோ தூரம் சொல்கிறாருல, மன்னிப்பு கேட்குறாருல, அமுச்சு வச்சா என்ன, அப்புறம் ஏன் அண்ணன் அமுச்சு வைக்க மாட்டேங்குது, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கு, என் அக்கா வேறு என் அண்ணன் பேச்சை கேட்டு ஆடிட்டுருக்குது அப்படின்னோடனே வந்து, யார் பேச்சை கேட்டு ஆடணுன்றீங்க அப்படின்றாங்க. அது கேட்டுட்டு என்ன வந்து நக்கலா அப்படின்னோடனே, வேறு என்ன சொல்கிறது, உங்கள் அக்கா வந்து இன்றைக்கி ஒரு நாள் எடுத்த முடிவு கிடையாது, இது இவ்வளோ நாள் வரைக்கும் உங்கள் அக்கா வந்து நீங்கள் வந்திருக்காங்களா வீட்டுக்கு இந்த மாதிரி கோச்சிக்கிட்டே அப்படின்னோடனே, இல்லை அப்போ ஏன் இப்போ வந்தாங்க, அதான் இப்போ நடந்த விஷயம் அப்படி இருக்குல்ல, எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே, அதான் இப்போ சொன்னாங்களே எல்லாரும் அப்படின்னோடனே, நான் தான் காரணம் கிடையாது, உன் அக்காவுக்கு நான் ஒரு காரணம், அவ்வளோதான், என்னை சாக்கா வச்சு இங்கே வந்திருக்காங்க, உங்கள் அண்ணன் கூப்பிட்டோன்னு வந்ததுக்கு காரணம் இதுதான், ரொம்ப நாளாகவே உங்கள் மாமா உங்கள் அக்கா கிட்டே பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்காரு, அவங்களுக்குள்ளே நிறைய பிரச்சனை போயிருக்கு, அதனால தான் உங்கள் அக்கா வந்து இப்போ இந்த முடிவை எடுத்திருக்காங்க, இதுதான் உண்மை, ரேவதி முடிவு எடுத்த காரணம் இதுதான் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. உனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சா, இவ்வளோ நாள் நாங்கள் எனக்கு தெரியாத விஷயம் உனக்கு தெரிஞ்சு போச்சான்னொன்னே, உங்களுக்கு இவ்வளோ நாளாக நீங்கள் பார்த்த பார்வை வேறு, உங்கள் மாமாவையும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அடுத்தவங்களை பார்க்கறதுக்கு உங்களுக்கு தெரியாது, இதுதான் நடந்திருக்கு, என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் அண்ணன் செய்கிறது கரெக்டு தான், கொஞ்ச நாளாவது அவரை தனியாக விட்டால் தான் அவர் அடங்குவார், அவர் ரொம்ப ஆட்டம் போடுறாரு அப்படின்னோடனே, உனக்கு தான் என் மாமா பிடிக்காது, அதான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்க, எனக்கு பிடிக்குது பிடிக்கல 2ஆம் பட்சம், முதல்ல உங்கள் அக்காவுக்கு உங்களை பிடிக்குமா இல்லை உங்களுக்கு உங்கள் அக்கா பிடிக்குமான்னா, அது எப்படி பிடிக்காமல் இருக்கும், என் அக்காவை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா உங்கள் அண்ணனுக்கு துணையாக நில்லுங்க, அதை விட்டுட்டு உங்கள் மாமாவுக்கு துணையாக நிற்காதீங்க, இதெல்லாம் நல்லாவே இல்லை, உங்கள் அக்காவை உங்களுக்கு நீங்கள் நேசிக்கிறீங்கன்னா முதல்ல அவங்களுக்கு துணையாக இருக்க வழியை பாருங்கள் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு வந்து யோசிக்கிறாரு, என்ன இவ இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் வந்து வெளியே வந்து நின்றுட்டுருக்காரு. அப்போ போய் அண்ணன் அப்படின்னோடனே, இங்கே பாடுறா, நான் எடுத்த முடிவு இப்போ உனக்கு தப்பாக தெரியலாம், ஆனால் கரெக்டான முடிவு தான் நான் எடுத்திருக்கேன், என்னென்ன சொல்கிற, இங்கே பாரு, இது இப்போ வந்து பிரச்சனை இல்லைடா, ரொம்ப நாளாகவே வந்து ரேவதி நம்மக்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்கிறதில்ல, அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காரு, அவரை ஒரு நாள் வெளியே கூட வந்து கதவை சாத்திடுறாரா வெளியே விட்டு அப்படின்னோடனே, என்னென்ன சொல்கிற, ஆமாடா இதெல்லாம் நடந்துச்சு, நான் தான் ரேவதியை போய் பார்த்துட்டு வந்தேன் அன்றைக்கின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா வந்து பாக்யராஜ் சொன்னோன்னே சுரேஷ் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து இவ்வளோ நடந்திருக்கா, ஆமாடா அவரை கொஞ்ச நாள் இப்படி விடுறது தானே நல்லது, சொன்னால் புரிஞ்சுக்கிறா அப்படி சொல்லிட்டு சொன்னோன்னே சுரேஷ் யோசிக்கிறாரு.